நீங்கள் அரசியல் வந்ததுக்கு காரணம் என்ன? மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்கு தேவையான செய்யணும்னு தானே வந்தீங்க. நீங்கள் அப்போ மக்கள்கிட்ட போகும்போது உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு அவசியம்? குறிப்பாக அந்த கரூர் பாதிக்கப்பட்டவங்களை போய் ஃபேமிலிஸை போய் சந்திக்கிறதுக்கு கிரீன் காரிடார் மாதிரியான விஷயம்லாம் அவர் கேட்குறாரு. சார் நான் என்ன சொல்கிறேன்னா சார், முதல்ல நீ உன் தொண்டர்களே வந்து உன் பின்னாடி முட்டி மோதி இடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களே, உன் தொண்டர்களே நீ முதல்ல உன்னை பார்க்கல. நீ இப்போ தொண்டர்களை இப்போ கேப்டன் இருந்திருந்தாருன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபோட்டோ எடுப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனார்னா 6 மணிக்கு பேக்கப் ஆயிடுச்சுன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருப்பாரு. குறிப்பாக தவசி படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் வந்து அந்த 12-13 மணி நேரம் நின்று எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்போது நீங்கள் உங்கள் தொண்டர்களே முதல்ல வந்து நெருங்கணும். கட்சிக்காரங்க நெருங்க விடல, 2ஆம் கட்ட தலைவர்கள் நெருங்க விடலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி இருந்தால் எப்படி நீங்கள் வந்து ஒரு மக்களை காப்பாற்ற முடியும்? உங்கள் ரசிகர்கள், தொண்டர்களை, நிர்வாகிகளை எப்படி காப்பாற்ற முடியும்? நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மக்களுக்காக தான். அப்போ மக்கள்கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நீ கேட்கறதே வந்து லாஜிக்கு தப்பா இருக்கு. கட்சிக்காரங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறாரு, மக்கள் கிட்ட இருந்து கூட ஒரு பாதுகாப்பு கேட்கல. அந்த கட்சிக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க என்ன லாஜிக்கே தப்பா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நீ எதுக்கு வர்றீங்க? தொழிலை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதுவும் ரெகுலராக வராரு, ரெகுலராக இந்த பிரச்சனை இருக்குன்னா பரவாயில்ல. வரத்தே மாதத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ அதுக்குமே இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா எப்போதான் கட்சிக்காரங்க உங்களை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கட்சிக்காரங்களாலே பார்க்க முடியலன்னா பொதுமக்கள் எப்போ பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து சும்மா மூடி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு காட்டுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. நம்ம லேட்டாக போனால் கூட்டம் வந்துடும், இல்லை கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் போய்க்கலான்னு லேட்டாக வராங்கன்னு ஒரு கேள்வி. ஆமாம், அது கண்டிப்பாக. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவங்க திமுகவில் அது ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் மீட்டிங்கு ஏதோ நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தை விட நம்ம கூட்டம் அதிகமாக வரணுங்கிறதுனால தானே கரூரில் போட்டாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட தேதி டிசம்பர் 13 தானே. இவங்க எதுக்கு அந்த மாதத்தில் 27 கொண்டு போய் ஏன் போடணும்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் அவசரமாக ஒரு முடிவு எடுத்து அந்த கூட்டத்தை நான் தகர்த்து எழுதணும், நம்ம கூட்டம் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தானே. ஒரு நப்பா செயல் இவ்வளோ பேர் 40 பேர் கொண்டுட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார். அதாவது தலைவன்கிறவன் வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடாது. தொண்டர்கள் மேலேயோ மக்களையோ நிர்வாகிகளையோ கண்ணீர் வரவழைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கண்ணீராக வந்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வரவழைச்சிட்டு இருக்கீங்களே. உங்கள் மாநாட்டிலேருந்து, விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து, மதன மாநாட்டிலேருந்து, இங்கே இப்போ இந்த மாநாட்டு வரைக்கும் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களே.